இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மேசராசி. இந்த மேசராசிக்கு இந்த மார்ச் மாதம் 30 நாட்களும் எப்படி இருக்குது, மார்ச் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதுக்காக ஒரு சில பரிகாரங்களையும் சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நல்ல ஒரு குருட்டு தைரியமான ஒரு ராசி அப்படின்னு இந்த மேசராசியை சொல்லலாம். அது என்ன குருட்டு தைரியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்ல வேகமாக சிந்திப்பாங்க, வேகமாக டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடியவங்க. எத்தனை தடை வந்தாலும் அதை டக்குன்னு உதறி தள்ளிட்டு வெளிவரக்கூடிய ஒரு ராசி, அதிக உணர்வுள்ள ஒரு ராசி, வேகமற்ற ஒரு ராசி. அதனால தான் சொன்னால் குறுகிய மனப்பான்மை உள்ள ஒரு ராசி அப்படின்னு. ஏன்னா எதையுமே ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துமா வேலையை செஞ்சோமா அடுத்த வேலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு வேகம் இருக்கோ அதே மாதிரி தான் விரக்தியும் இருக்கும். வேதனை, இழப்பு, ஏமாற்றங்கள் இதை அதிகம் சந்திக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த மேசராசி தான். சுதந்திரமான மனநிலை கொண்டவங்க, எல்லா ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க, எல்லா உறவுகளோடையும் ஒட்டி உறவாடி ஒரு கூட்டு முயற்சியோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த மேசராசி தான். எல்லாருடைய உணர்வுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, குடும்பத்தின் மீது அதிகம் பற்று வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி, தாய் மீது அதீத மதிப்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி தான். தாய் தான் கடவுள், முதல் கடவுளே தாய் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த மேசராசி என்பர்கள் தான். நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மேசராசியோட அந்த ராசி சிம்பிள் பார்த்திங்கன்னா ஆடு எங்கே இருக்கும், ஒரு முள் இருக்கிற இடம், கரடு முரடான பகுதி, கற்கள் அதிகம் நிறைந்த பகுதி, கொஞ்சம் வெப்பம் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த ஆடுகள் இருக்கும். ஆடு இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா போர்க்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவும் அமைதியாக இருக்காது. ஏதாவது ஒரு போராட்டங்கள், ஏதாவது 4 பேர் உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி நல்ல ஒரு ஒரு தொழிலிருந்து கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இவங்களுடைய வீடு இருக்கும். இந்த மேசராசி என்பர்கள் இருக்கிற வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த தலைமை பொறுப்பு அப்படிலாம் இவங்களுடைய வீட்டில் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா தலைமைத்துவம் நிறைந்த ஒரு ராசி, 12 ராசிகள்லேயே முதன்மை பெற்ற ஒரு ராசி என்பதனால இந்த தலைமை பொறுப்பு, ஊருக்குள்ளேயே கூட ஒரு பஞ்சாயத்து தலைவர், இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா இங்கே ஆட்சியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய், சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு, சனி நீச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு இந்த மேசராசி. சரி, இதை பற்றி நம்ம சொல்லணும்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் போகலாம். மார்ச் மாத கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2026 மார்ச் மாதம் அப்படிங்கிறது 3வது மாதம், ஆற்றில் மாற்றும் ஒரு மாதமாக இந்த மாதம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் 11ஆம் வீட்டில் கும்பராசியில் ராகு புதனோடு வலுவாக வந்து அமர்ந்திருக்கிறார். வருமானம் ஒரு பக்கம் கிடைக்கும், புதிய தொடர்புகளும் கிடைக்கும், சமுதாயத்தில் நல்ல ஒரு வெற்றி உள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மேசராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு உந்துதலோட ஒரு நல்ல ஒரு வேகம் உள்ள நபராக இந்த மேசராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வள வர போறீங்க. நிதி வளர்ச்சி ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வேட்டையாடுற மனநிலையில் இருக்கீங்க இந்த மேசராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படியாவது நம்ம அந்த அச்சீவ் பண்ணிடணும், அதை அச்சீவ் பண்ணி நம்மளுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இந்த மேசராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. அதே நேரத்தில் 12ஆம் வீட்டில் மீன ராசியில் சமமான செயலில் இருக்கக்கூடியது சனி பகவான். மார்ச் மாதம்
2ஆம் தேதி சுக்கிரன் உச்சமடைவதும், அதோடு தொடர்ந்து மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆவதும் செலவுகள் ஒரு பக்கம் வந்த வண்ணமாகவே இருக்கும் இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மோசமான நிலையா? நிறைய செலவுகள் வரும்னு சொல்கிறீங்க, அது ரொம்ப கஷ்டமே, இப்போ கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். செலவுகள் ஒரு பக்கம் வந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் ஓரளவுக்கு நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். ஆடம்பரத்துக்காக அதிகம் செலவு செய்வீங்க, ஆடம்பரத்துக்காக எங்கேயாவது வெளியில் பயணம் போவீங்க, அதற்காக கொஞ்சம் முதலீடு செய்வீங்க. அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய எக்ஸ்ட்ரா வெளியூர், வெளிநாடு, வெளியில் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு செல்வது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெளியில் போகிறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட செலவுகளும் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் வீடான கும்பத்தில் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம். ராசி அதிபதி கும்பத்தில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் நல்ல ஒரு கடினமான உழைப்பை கொடுக்கக்கூடியவர். கடினமான உழைப்பை போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதோடு கூட உங்களுடைய நீண்ட நாள் லட்சியமும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்குது. சமுதாயத்தில் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு வரும். ராகுவும் 11ஆம் வீட்டில் கும்பத்தில் அமரும்போது எதிர்பாராமல் திடீர்னு பண வரவும் கிடைக்கும். கட்டுக்கடங்காத ஆசைகள் வரும். வெளியில் அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் மேசராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் 12ஆம் வீடான மீனத்தில் உச்சம் பெற்று அமர போகிறார். ஆடம்பர செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வெளியூர், வெளிநாடு, காதல் விவகாரங்கள், இதற்காக கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும். சூரிய பகவான் 11ஆம் வீட்டில் கும்பராசியில் பயணித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12ஆம் இடமான மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய அந்தஸ்து படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை அனுபவிச்சிருந்த நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாகும். ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரலாம், கவனமாக இருக்கிறது நல்லது. சனி பகவான் உங்களுடைய ராசியான 12ஆம் வீட்டில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மார்ச் மாதம். மீன ராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம். அதனால் அதிக செலவு வரும். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாட்டில் இறங்குவீங்க. அதன் மூலிமா கொஞ்சம் செலவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது இந்த மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழில் முறையில் ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. புதிய தொடர்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. இந்த தன்னம்பிக்கையோடு இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா செவ்வாய் உச்சத்தில் அமர்ந்திருக்கிறார். நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் தீவிரமாக இறங்குவீங்க. இதை நம்ம கரெக்டாக செய்யணும், நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் தீவிரமாக இறங்குவீங்க இந்த மேசராசி என்பர்கள். அப்படி தீவிரமாக இறங்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக டிஜிட்டல் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். சமூக வலைதளங்களில் நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியில் வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இந்த பயிற்சியானது பணியிடத்தில் மறைமுகமாக எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அலுவலகத்தில் ஏதாவது முக்கியமான பொறுப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கரெக்டாக செய்து முடிக்கணும். அதை கரெக்டாக செய்து முடிக்க முடியாமல் சோர்வடைந்து அதை கரெக்டாக முடிக்க முடியாமல் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படும். சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி ஒரு மந்தமான நிலை ஏற்படும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க தான், சொன்ன வேலையை கரெக்டாக செய்ய கூடியவங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அரசு அதிகாரியாக இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ஆவணங்கள்லாம் உங்களுடைய பொறுப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆவணங்களை கரெக்டாக வைத்திருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த ஆவணங்களை சரிபார்க்கும்போது ஒரு சில பிழை திருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சமுதாயத்தின் மத்தியில் கூட ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா
கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால முக்கியமான ஆவணங்கள்லாம் கையாளும்போது அதில் ஏதாவது தவறுகள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பலமுறை சரி பார்த்துக்கிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். நிதி ரீதியாக பார்க்கும்போது இந்த மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் பிளான் பண்ணி இறங்குங்க. பிளான் இல்லாமல் இறங்குனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 11ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால அவரோட கூட ராகு இணைந்திருக்கிறதுனால தன யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். கடந்த காலத்தில் நீங்கள் முதலீடு போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த முதலீட்டில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் சுக்கிரன் 12ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதனால ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். பின் விளைவுகளை பற்றி ஒவ்வொரு இடத்துலையும் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்வான மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க